எனக்கு என்னன்னா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். ஒரு நாள் நான் மாடியில் படுத்திருக்கிறேன். அப்போ ஒரு வசனம் ஏசாயாவிலேருந்து ஒரு வசனம், நான் உன்னை அழைத்தேன். என்னை பொறுத்தவரை என்ன நினைப்பேன்னா, கடவுள் எதுக்கு மனுஷனை உருவாக்குனாரு, அவன் எப்படி வாழணும், அவங்களுக்குள்ள அந்த அறிவு அவங்களுக்குள்ளே வர்றப்பயே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஓப்பனிங் வரும், அவங்களுக்குள்ள ஒரு டிவைன் என்கவுண்டர் வரும். வணக்கம் மக்களே. லட்சியம் நிறைய பேருக்கு வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஐஜி ஆகணும், போலீஸ் ஆகணும், கமிஷனர் ஆகணும், சிஎம் ஆகணும், பிஎம் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்ற பெரிய பெரிய லட்சியங்கள்லாம் இருக்கும். இதை விட மிகப்பெரிய லட்சியமாக இந்த மாதிரி ஆங்கர் ஆகணும்னு கூட இருக்கும். அந்த மாதிரி லட்சிய வரிசையில் ஒரு வித்தியாசமான லட்சியம் கொண்டவர். அந்த லட்சியம் வென்றதா, அந்த லட்சிய பாதை எப்படி இருந்தது அப்படிங்கிற ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரைஸ்லாடண்ணே. சொல்லுங்கண்ணே, அந்த வித்தியாசமான லட்சியம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். மக்கள்லாம் வந்து அப்படின்னா லட்சியம் அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வித்தியாசமான லட்சியம் நீங்கள் சொன்னீங்க. வித்தியாசமான லட்சியம் கொண்டு இருந்து அது என்ன லட்சியம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு இந்த லட்சியம் வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் ஏன்னா இதெல்லாம் ஒரு லட்சியமானு கூட தோணும். என்னென்னா, எனக்கு என்ன லட்சியம்னா, ஒரு ரவுடி ஆகணுன்றதா லட்சியம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா போலீஸ், எங்கள் அப்பா ஃபேமிலியில் எல்லாருமே டீச்சர்ஸ். என்னோடய லட்சியம் வந்து ஒரு ரவுடி ஆகணும் அப்படின்றதா லட்சியம். அந்த மாதிரி ஒரு லட்சியம் இருந்துச்சு. அதை நோக்கி தான், அதாவது அந்த மாதிரி லட்சியன்றது எப்படின்னா, சின்ன வயசுல இருந்தெல்லாம் கிடையாது. ஒரு 8th 9th 10th ஸ்கூல் படிக்க போகிறப்ப அந்த மாதிரி ஆட்களை பார்த்தோம்னா அந்த மாதிரி ஆகணுன்ற ஒரு விருப்பம் அதை நோக்கி போச்சு. +2 படிக்கிற வரையிலும், +2 வரையிலுமே, +2க்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு ரவுடி ஆகணும். அதனால ஸ்கூல் படிக்கிற பசங்க கூடயும் ஃப்ரெண்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வயசு அதிகமாக மூத்த பசங்க கூடயும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பில்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அந்த லட்சியத்தின் பாதையில். ஆமாம், அப்படி ஆகணுன்றதை நோக்கி தான் போய்கிட்டு இருந்தேன். இது வீட்டுக்கெல்லாம் தெரியுமா உங்கள் லட்சியம் எப்படியா? வீட்டுக்கெல்லாம் தெரியாது. வீட்டுக்கெல்லாம் நல்ல பிள்ளைகளாக நம்ம இருப்போம் இல்லையா. வெளியில் மட்டும்தான் நம்ம வந்து அதை அப்படி வளர்த்து கொண்டு வந்தேன். எவ்வளோ பேர்ண்ணா வீட்டில்? நாங்கள் 3 பேர். எனக்கு கீழே 2 தம்பிங்க. ஒருத்தர் வந்து கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து அட்வொகேட்டாக இருக்கார். சூப்பர். இப்போ லட்சியம் அப்படியே வந்து புரட்டி போட்ட மாதிரி இப்போ வந்து பாஸ்டர் ராஜன் அப்படின்னு இருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே எப்படி